மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலும் அதனுடைய 3 கிரகங்களுடைய நட்சத்திரம் புதன், குரு, சனி இந்த 3 இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவானுக்கு ஸ்தான பலத்தை காட்டிலும் பார்வை பலம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய மீனராசிங்கிறது குரு பகவானுடைய வீடு. உங்க ஜாதகத்துல சனி பகவான் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு சூப்பரான தொழில் அமையும். ஏன்னா புதன் வித்தைக்காரகன், குரு ஞானகாரகன், சனி ஆயுள்காரகன். இவங்க 3 பேர் ஒன்று சேரும் பொழுது விரயங்களை கொடுக்க மாட்டார், நன்மையைத்தான் செய்வார். மறைமுக தவறுகள் செய்யக்கூடிய ஸ்தானம். நீங்க என்னெல்லாம் தப்பு பண்றீங்க யாருக்கும் தெரியாம சில தப்பு பண்ணுவோம் தெரியுமா? அந்த தப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த 12ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். நட்சத்திரங்கள் எதாவது பார்க்குது, எந்த கிரகம் அது கூட ஜாயிண்டு, எவன் நட்பு எவன் பகை, எந்த கிரகம் உச்சம், இப்படி எல்லாம் பார்த்து பண்ணும் பொழுது ஒண்ணுமே இல்லை. ஓடி 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 உழைக்கணும். உழைச்சு எவ்வளோ உழைக்கிறோமோ, இப்போ நம்ம இப்போ 1000 ரூபாய்க்கு உழைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் தான் நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? அந்த 12ஆம் இடத்துக்கு சனி வராரு, உங்களை தப்பு பண்றதுக்கு தூண்டுவாரு. எப்படி தூண்டுவார்னா, அவருடைய பார்வை பலம் 2ஆம் இடத்திற்கு கிடைக்கும். 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும். சோ இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகளால் வெள்ளங்கத்தை ஏற்படுத்துவாரு. சமாளிக்கக்கூடிய அளவு பிரச்சனைகளை கொடுக்கிறார். சிறு சிறு விரயங்கள் ஏற்படும், சமாளிச்சுக்கலாம். எதற்காக இதை சொல்றேன்னா, எச்சரிக்கையா நம்ம இருந்துக்கணும். அதிக முதலீடுகளை செய்ய வைப்பாரு. உங்களுக்கு வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் உங்க பிசினஸ்ல போடுறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த சனி 7.5 சனி ஆரம்பிக்கிற காலத்துலதான் பல பேர் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்து அவரோட நட்சத்திரம் சனியோடதே. அந்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது சனியோட பெயர் மாதிரி, அவருடைய வீடு. அவர் எதுவுமே பண்ண மாட்டார், அவர் ஜாலியா இருக்கலாம். நாம சும்மா இருந்தாலும் இந்த மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுக்கிறதே, நாம சும்மா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். எவனாவது ஒரு ஃப்ரெண்டு வருவான், டேய் நான் பணம் போடுறேன் நீ வாடா ஆர்மிடா அப்படிம்பான். இவ்வளவு நாட்களாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தங்களுக்கு இந்த இடத்துல கும்பராசியில இருந்தார். இந்த இடத்திற்கு பேர் கும்பம். இந்த இடத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராசியிலிருந்து எண்ணின்னு வந்தோம்னால் இது 11வது இடம் அப்படின்னு வரும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்தார். தற்சமயம் வரக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராசிக்கு அப்படியே பின்னாடி சைடு இருக்கிறதுனால 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா 12ஆம் இடத்திற்கு மீனத்திற்கு வரார் சனி பகவான். மீனத்திற்கு வரும் பொழுது இதுல பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் உண்டு. சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஏன் சொல்றேன்னா, சனி அங்க வரும் பொழுது சனியினுடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடு அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு, புரிஞ்சுங்களா? அந்த வீட்டுக்கு உண்டானதுன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இவங்க இந்த இடத்துல வர்றாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ இன்னொரு கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சனி பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரை பிடிக்கிறாருன்னா புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இதுதான் ஜென்மத்துக்கு வர்றாரு. இதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கிறது புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3ஐயும் எடுத்துக்கணும். இதுல புரட்டாதி நட்சத்திரம் யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு சொந்தம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுக்கு சொந்தம். ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவானுக்கு சொந்தம். ஒரு ஜாதகமோ ஒரு நவகிரகத்திலேயோ மிகவும் முக்கிய வாய்ந்த கிரகம் அப்படின்னு எடுத்துட்டால் குரு, புதன், சனி தான். இவங்க தான் நல்லதை செய்யக்கூடியவர்கள். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுடைய சாரத்தில் தான் இப்போ வரார் சனி பகவான். 3 கிரகம் ஜாயிண்ட் ஆகுது. புதன் ஜாயிண்ட் ஆகுது யாருக்கு? புரட்டாதி நட்சத்திரத்துக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவரோட நட்சத்திரம் சனியோடதே. அந்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது சனியோட பெயர் மாதிரி, அவருடைய வீடு. அவர் எதுவுமே பண்ண மாட்டார், அவர் ஜாலியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் வந்துடுறாரு. அப்போ எதுக்காக சொல்றேன்னா, இவங்கள்லாம் இவருடைய நட்பு, சனி பகவானுடைய நட்பு கிரகங்கள். அப்போ இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த பயிற்சியில பார்த்தீங்கன்னா இந்த இடத்திற்கு வரும் பொழுது, குருவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பா மீனம்ங்கிறது குருவனுடைய வீடு, அங்கதான் வராரு. இப்போ கும்பத்திலிருந்து பயிற்சியா இங்க வராரு. இங்க வரும் பொழுது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பயப்படுற அளவு எந்த பிரச்சனையும் கிடையாது. சமாளிக்கக்கூடிய அளவு பிரச்சனைகளை கொடுக்கிறார். சிறு சிறு விரயங்கள் ஏற்படும், சமாளிச்சுக்கலாம். எதற்காக இதை சொல்றேன்னா, எச்சரிக்கையா நம்ம இருந்துக்கணும். விரயம்ங்கிறது இப்போ 2 விரயம் இருக்கு, சுப விரயம், அசுப விரயம். பொதுவா பணம் செலவாகணும்னு இருக்கு. வெட்டியே தொலைக்கிறது, தண்ட செலவு பண்றது, திரும்பி வராது அப்படிங்கிற செலவு உண்டு.
புத்திசாலியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறத துரிஞ்சுட்டு புத்திசாலியாக செலவு பண்ணுறோன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். வருது நமக்கு விரயமாக போகுது, முதல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம், போகாது வேறு வகையில். ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம், ஒரு திருமணத்துக்கு செலவு சுப விரயம் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது தேவையான ஒரு இதை செய்யலாம். இப்படியெல்லாம் முக்கியமானதில் கொண்டு போய் பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னால் தேவையில்லாத வேறு மருத்துவ செலவு வராது, தண்டை வாகன பழுது வராது. இந்த மாதிரி இதெல்லாம் வெட்டி செலவுகள், அதிலிருந்து தப்பிக்கலாம். இப்போ 12ஆம் இடத்திற்கு சனி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது மேஷராசிக்கு உண்டு. 7.5 சனி ஆரம்பம். நிறைய பேர் அதை கேள்வி கேட்பாங்க. 7.5 சனி ஆரம்பிக்குது மேஷராசிக்கு. மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலும் அதனுடைய 3 கிரகங்களுடைய நட்சத்திரம் புதன், குரு, சனி, இந்த 3 இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா புதன் வித்தைகாரகன், குரு ஞானகாரகன், சனி ஆயுள்காரகன். இவங்க 3 பேர் ஒன்று சேரும் பொழுது விரயங்களை கொடுக்க மாட்டார், நன்மையைத்தான் செய்வார். நட்சத்திரங்கள் எதாவது பார்க்குது, எந்த கிரகம் அது கூட ஜாயிண்டு, எவன் நட்பு, எவன் பகை, எந்த கிரகம் உச்சம், இப்படி எல்லாம் பார்த்து பண்ணும் பொழுது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒருமுறை பார்த்து அதில் இந்த சனி பகவான் 12ஆம் இடம் விரயச்சனி நமக்கு ஏதாவது பாதிப்புகள் பண்ணுமா அப்படிங்கிறதை ஒரு முறை நல்ல தெளிவான நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காமிச்சு அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி மேஷராசிக்கு மிகவும் நன்மை வாய்ந்ததாக அமையும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேஷ ராசியில பிறந்தவாளுக்கு 12ஆம் இடத்துக்கு சனி வராரு. 12ஆம் இடத்திலிருந்து இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, சனி பகவானுக்கு ஸ்தான பலத்தை காட்டிலும் பார்வை பலம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய மீன ராசிங்கிறது குரு பகவானுடைய வீடு. அந்த எதிரி வீட்டுல சனி போய் உக்காந்து இருக்காரு. அதனால எதிரி வீட்டுல நமக்கு பலம் இருக்காது. அதனால சனி பகவானுக்கு பலம் இருக்காது. ஆனா பார்வை பலம் சூப்பரா இருக்கு. அந்த சூப்பர் பலத்தினால சில சிக்கல்களை ஏற்படுத்துவாரு. அது என்னென்ன சிக்கல் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது தூக்கஸ்தானம், தூக்கத்துக்கு உண்டான ஸ்தானம், கடல் கடந்து பயணிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு மறைமுக தவறுகள் செய்யக்கூடிய ஸ்தானம். நீங்க என்னெல்லாம் தப்பு பண்றீங்க யாருக்கும் தெரியாம சில தப்பு பண்ணுவோம் தெரியுமா? அந்த தப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த 12ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். அந்த 12ஆம் இடத்துக்கு சனி வராரு, உங்களை தப்பு பண்றதுக்கு தூண்டுவாரு. எப்படி தூண்டுவார்னா, அவருடைய பார்வை பலம் 2ஆம் இடத்திற்கு கிடைக்கும். 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்காரு. சோ இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகளால் வெள்ளங்கத்தை ஏற்படுத்துவாரு, பணப்புழக்கம் குறைய செய்வாரு, பணத்தினால பிரச்சனைகள் வர செய்வாரு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனி பகவான் உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பாரு, ஆரோக்கியத்துல சிக்கலை ஏற்படுத்துவாரு. அடி வயிற்று பகுதியில, பின்னிடுப்பு பகுதியில, இதுல எல்லாம் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனியின் பார்வை 10ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால அதிக முதலீடுகளை செய்ய வைப்பாரு. உங்களுக்கு வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போய் உங்க பிசினஸ்ல போடுறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சனி 7.5 சனி ஆரம்பிக்கிற காலத்துலதான் பல பேர் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா அப்ப பண்ணக்கூடாது. ஆனா இவங்களால அது இருக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் உங்களை தூண்டுவாரு. தூண்டில் வச்சு பின்னாடி இந்த குதிரைக்கெல்லாம் தார்குச்சி வச்சு குத்துவாங்க. தார்குச்சின்னா முள்ளு குச்சியை வச்சு குத்துவாங்க. அது மாதிரி சனி பகவான் உங்களை வச்சு குத்துவாரு. நீ ஓடுறா 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 அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சமயத்துல ஓவரா ஓடணும், ஓவரா உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பணத்தை முதலீடு பண்ணுவோம். நண்பர்கள், தவறான நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். கடன் வாங்குவீங்க, ஆரோக்கியத்தை கெடுத்துப்பீங்க, எதிரிகளை வளர்த்துப்பீங்க. ஏன்னா நீங்க கடன் வாங்கினா பணம் கொடுக்க முடியாது, ஏன்னா வருமானம் இருக்காது. அதனால பணம் கொடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு எதிரிகள் உருவாவாங்க. அதனால இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் துவங்குவதை அறவே தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நம்மளை சும்மா இருக்க மாட்டோம். நாம சும்மா இருந்தாலும் இந்த மேயற மாட்டை நக்கிற மாடு கெடுக்கிறதே, நாம சும்மா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். எவனாவது ஒரு ஃப்ரெண்டு வருவான், டேய் நான் பணம் போடுறேன் நீ வாடா ஆர்மிடா அப்படிம்பான். ஆனா உங்களை பணம் போட வைப்பான், உங்களையே பேசியே சமாளிச்சு உங்களையே வேலை பண்ண வைப்பான். எல்லா சிக்கல்லையும் கொண்டு போய் பொருத்திட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள நேரம் இப்போ மேஷராசிக்கு இப்ப நடக்கக்கூடிய வகையில இருக்கு. அதனால தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. வேலையில இருக்கிறவங்க பிடிவாத குணத்துல எடுத்தெறிஞ்சு பேசுறதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி பேசினீங்கன்னா அவமானம் ஏற்படுறது மட்டும் இல்லாம வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு இடம் அப்படின்னா, இந்த தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு ஒரு சிறந்த நடிகர் சொன்னாரு. அது மாதிரி சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா,
உடல் உழைப்பை நம்பாமல் அறிவை நம்புவது. அறிவால செயல்படணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கேம்பிளிங் விளையாடுறது, லாட்டரி சீட்டு வாங்குறது, குதிரை ரேஸ் கட்டுறதுலாம் அவருக்கு அறவே பிடிக்காது. உழைத்தால் மட்டுமே அவர் பலன்கள் கொடுப்பாரு. அதிகமான உடல் உழைப்பை தாருங்கள். உடல் உழைப்பை தருவது மட்டுமல்லாமல் நீங்க யாருக்காவது ஒரு உதவி பண்ற போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க எதிர்பார்ப்பு இல்லாம உதவி பண்ணணும். எனக்கு இவங்க கிட்ட இருந்து ஏதாவது வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது. யாருக்காவது அடிபட்டு இருக்கா, அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேருங்க. அதாவது உயிர் காப்பாற்றப்பட வேண்டியது முக்கியம்னு. அதனால அடுத்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தீங்கள் என்றால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பொதுவா மேஷராசி அன்பர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா சூப்பரான தொழில் அமையும். அதே மாதிரி அந்த தொழில் நல்ல லாபகரமா அமையும். 7 நாட்டு சனி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஏஜ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்ப மீனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க சனி பார்வை என்ன பண்றாருன்னா 2ஆம் பாவத்தை பாக்குறாரு. இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்ப சனி பகவான் எக்ஸ்ட்ராடினரியா சூப்பரா இருந்து பாக்குறாரு அப்படின்னா அந்த பார்வைக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சனி பகவான் அவரே ரொம்ப கஷ்டமா இருந்து ஒரு குரூர பார்வை பாக்குறாரு, நல்லா இல்லாத பார்வை அப்படின்னா அதுக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது நீங்க எந்த சனியில ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3த்துல எது இருந்தாலும் இந்த பார்வையினோட பலம், இந்த பலன் அப்படின்றது பொருந்தும். புரியுதுங்களா? சோ 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடி 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 உழைக்கணும். உழைச்சு எவ்வளோ உழைக்கிறோமோ, நம்ம இப்போ 1000 ரூபாய்க்கு உழைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 500 ரூபாய் தான் நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? ஐயோ 1000 ரூபாய்க்கு உழைச்சா 500 ரூபாய் தான் வருமா, அப்ப அந்த மீதி 500 ரூபாய் வருமானம் என்ன ஆகும், உழைக்கிறதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸா நிற்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒரு அனுபவ பாடம் சொல்லி கொடுக்கறத நம்மளுக்கு பாட்டி கட்டி கொடுக்குற சோறும் சொல்லி கொடுக்காது, கோடி ரூபாய் காசு கொடுத்து அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறதும் சொல்லி கொடுக்காது. அனுபவ பாடம் வாழ்க்கையினோட இறுதி வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த அனுபவ பாடமா அது நிற்கும். அப்ப என்ன ஆகும், அடுத்து இவர் சனி பகவான் நம்மளை விட்டுட்டு போகும்போது நம்ம தொழில்ல கிங்கா இருப்போம், பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், சோ பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, நேத்து வரைக்கும் நான் ஒரு வார்த்தை பேசினாங்க, பல பேர் அது கட்டுப்படுவாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா சபையில பெருசா மரியாதை இல்ல அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும், சிச்சுவேஷனும் அப்படிதான் இருக்கும். பொதுவா பாருங்க, சபையில மரியாதை இல்ல அப்படின் போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக வருத்தப்படக்கூடாது, பேசுறத நிறுத்திடணும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது பாருங்க, சனி பகவான் 6ஆம் பாவத்தை பாக்குறாரு. இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தை அவர் பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மள கடன் வாங்க வச்சுடுவார். இது காரணம் இல்ல, வீடா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு தொழிலுக்கு கடனா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, ஆக மொத்தம் நம்மள கடன் வாங்க வைப்பார். கடன் வாங்குறது தப்பு இல்ல, கடன் வாங்காம நம்மளால வாழ முடியாது. ஆனா பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, விரலுக்கேத்த வீக்கம் தான் வீங்கணும் அப்படிம்பாங்க. சோ உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. அதிகமா வாங்கிட்டா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமா வாங்கிட்டீங்களா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாம கஷ்டப்பட்டு தலைக்குனிவு அப்படின்றது சனி பகவான் ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? சோ இந்த 6ஆம் பாவத்தை சனி பகவான் பாக்குறதுனால இவ்வளவு விஷயம் நடக்கும். அதுக்கு அடுத்து சனி பகவான் 9ஆம் பாவம். நெக்ஸ்ட் பாருங்க, சனி பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. இந்த பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வெளிநாட்டு ஒரு பயணம், அது போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது ஏற்படும். இப்ப வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த வேலையில போயிட்டு நம்ம ஸ்டிக் ஆன் பண்றது, அடாப்ட் பண்றது, சாப்பாட்டு கஷ்டப்படுறது, இந்த மாதிரி அலைச்சல்கள், இடையூறுகள், அதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம மெயின்டைன் பண்றது, கொலீக்ஸ் கூட, இந்த மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஆனா ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வரும், பெரும்பாலான அன்பர்களுக்கு. உடனே மேஷராசி அன்பர்கள் இப்ப எல்லாருமே நான் ஃபாரின் போகணும்னு நினைச்சேங்க, ஆகவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. பெரும்பாலான அன்பர்களுக்கு அப்படி ஒரு பிராப்தம் வரும். சோ மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்ல தெளிவா புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வாழ்த்துக்கள்.